நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். ஆயில்ய நட்சத்திரம் புத பகவானுடைய நட்சத்திரம். கடக ராசியில் தான் அமையுது ஆயில்ய நட்சத்திரம். அதுவும் ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு கடகராசி தான். கடகராசியினுடைய பலனை சொன்னால் சரிப்பட்டு வரும். இந்த ராகு கேது பயிற்சி இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல கேள்வி கேட்பாங்க. புதனுடைய ஆதிக்கம், நல்ல புதன் ஆதிக்கம் இருந்தால் இந்த கணக்கு வரும், கேள்வி கேட்பாங்க. அதே நேரத்தில் இந்த ராகு பகவான் எங்கே இருக்கிறார்னா 9ஆம் இடத்துல இருக்கிறார். 9ல் ராகு இருந்தால் நல்ல பலனை தருமா? இல்லை. 3, 6, 11ல் ராகு கேதுக்கள் இருந்தால் நல்ல பலன் தரும். அப்போ ராகு 9ஆம் இடம் காரகோ பாவனாசின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 9ஆம் இடம் வந்து தகப்பன் ஸ்தானம். அங்கே போய் பேடு பிளானட் உட்காருதுன்னு சொன்னால் தகப்பனுக்கு உங்களுக்கும் ஆகாது. அவருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். தகப்பன் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையுணர்ச்சியோடு இருப்பார்கள். ஆனால் 9ஆம் இடங்கிறது வெளியூர், மாநிலம், வெளிநாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போது வெளிநாட்டு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார். 9 எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அப்படின்னா ராகு விரிவாக்கம் பண்ணுவார்னா அப்போ வெளிநாடுக்கு போகணும் அப்படின்னு இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அவங்க ஜனனகால அடிப்படையில் தசாபுத்தி இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு நிலை இருந்தால் கண்டிப்பாக அனுப்பி வைப்பார் இந்த ராகு கேதுக்கள். அப்போது வெளிநாடு போகலாம், உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்துக்காக போகலாம், இல்லை தொழிலுக்காக போகலாம். நீங்கள் எதற்காக சென்றாலும் கண்டிப்பாக அது வந்து பெரிய லெவலில், இங்கே உள்ளூரில் இருந்தால் ₹1 சம்பாதிச்சா வெளியூருக்கு போனால் 2 மடங்கு சம்பாதிக்கலாம் இல்லையா? இந்த ராகுவே வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நிலை தான். வெளிநாடு போகணும், எல்லாருமே போயிட முடியும் வெளிநாடு. கடகராசியில் பிறந்தவங்க, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் வெளிநாடு போயிட முடியுமா? வயசு இருக்குது, காலதேச வர்த்தமானம் இருக்குது. யாரெல்லாம் இந்த காலகட்டத்தில் போக முடியுமோ அவங்க தான் போக முடியும். ஒரு 15% மக்கள் ஒன்றா போகலாம். அப்போது வந்து உங்களுக்கு 100% வெற்றி வாய்ப்பை தரும். மீதி இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். யோக பாக்கியங்கள் தசாபுத்தி நல்லா இருந்தால் யோகமாக இருக்கும், இல்லைன்னா அவயோகத்தை கொடுக்கும். 3, 11 பார்வை அப்போ வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு காலதாமதம் இருக்கும். ஏன்னா ராகு பார்த்தா அந்த இடம் சரி இருக்காது. ஏன்னா சுபராகு அசுபராகு பார்க்கணும். இது வந்து சுபராகு ஆகிறார் இல்லையா? 2வது உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்க 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடம் என்பது மகரத்தை பார்க்குறார். அப்போ கணவன் மனைவிக்குள்ள கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். இப்போ கணவன் மனைவியை நல்லா பிரிப்பார். சண்டை சச்சரவு வரும். நண்பர்களுக்கு கூட சண்டை போடுவாங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்க. கூட்டு தொழில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் சில ப்ராப்ளங்கள் வரும். கூட்டு தொழில் சுமாராக தான் போகும். அப்போது வெளிநாடு போகிறவங்களுக்கு 100% பலன் ஓஹோன்னு இருக்கும். உள்நாட்டில் இருந்தால் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இதுக்கு காம்பன்சேட்டாக உங்களுக்கு கேது பகவான் நல்லதை செய்வார். இப்போ ராகு முடிச்சுட்டு அப்புறம் கேதுக்கு போகலாம். இப்போ
இப்போ கேதுவால் ஒன்றும் ராகுவால் ஒன்றும் பெருசாக பலன் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 30% பலனை எதிர்பார்க்கலாம். வெளிநாடு போகிறவங்க 100% எதிர்பார்க்கலாம். அப்போ ராகுவுக்கு துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் துர்க்கைக்கு தீபம் போடுங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் கொஞ்சம் கம்மியாகும். சரி, வாட் அபவுட் கேது அப்படின்னா, கேது அற்புதங்க. இப்போ ராகுவால் ஒன்றும் இல்லைன்னும் போது கேது சூப்பராக பண்ணுவார். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்கிறார். 3, 6, 11 ராகு கேதுக்கள் இருந்தால் அளப்பரிய ஒரு பலனை தருவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்லுது. 3ஆம் இடத்துல பிறப்பு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு 3ஆம் இடத்துல இருந்தாலோ இல்லை இது மாதிரி ராகு கேது தசை நடந்தாலோ, இப்போ கோச்சார ரீதியாக இப்படி 3ஆம் இடத்தில் இருந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய ஜாதகங்கள் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருதப்புன்னு இந்த காலகட்டத்தில் பெரிய லெவலில் ரீச் ஆகி அவன் யூபிஎஸ்சி எக்ஸாமு, பேங்க் எக்ஸாமு, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே சர்வீஸ்னு ஏதாவது எக்ஸாம் எழுதி சாதாரண கேட்டரி, கிளரிக்கல் கேட்டரி கிடையாதுங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறான்னா பாருங்களேன். அப்போ உங்களுக்கு ஆஃபீஸர் ரேங்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை பெரிய லெவலில் ரீச் ஆகி, எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன்னு பெரிய லெவலில் ரீச் ஆகிடுவான். ஸோ 3ல் கேது இருக்க கொடுத்து வைக்கணும். அதுவும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சரி, மற்றவங்களுக்குலாம் நல்லா இருக்காதா அப்படின்னா, தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் பண்ணால் நம்பி தொழில் பண்ணுங்கள். இந்த 18 மாத காலம் நல்லா இருக்குமான்னா, முதல் 9 மாதம் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதுக்கு அப்புறம் 9 மாதம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ குரு உங்களுக்கு எங்கே வந்துடுவார்? 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார், ரிஷபத்துக்கு. அப்போ முதல் 9 மாதம் சுமாராக இருக்கும். அடுத்த 9 மாதம் சில்வர் ஜூப்ளி. உங்கள் காட்டில் மழை. இந்த குருவும் கேதுவை குரு பார்க்க போகிறாருங்க. அப்போது குருவால் நன்மை, கேதுவால் நன்மை, கேதுவை குரு பார்த்ததால் அதனால் ஒரு நன்மை. அப்படியே எப்போ பெரிய லெவலில் அக்யூமுலேட் ஆகி நீங்கள் எங்கே போய் நின்றுடுவீங்க. சம்பாத்தியம் பிரமாதமாக இருக்கும். கோடீஸ்வர யோகத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு விஐபியாக இருக்கலாம். இப்போ சாதாரண புதன் வீட்டில் கேது இருக்கார். அப்போ நீங்கள் இந்த பிரபலங்கள் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது மீடியாக்கள்லேயோ இல்லை ஒரு மாதிரி ஒரு பாப்புலர் ஃபிகர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக வரக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தருவார். மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு முதல் 9 மாதம் மீடியமாக இருந்தாலும் கடைசி 9 மாதம் உங்கள் காட்டில் மழைங்க, சில்வர் ஜூப்ளிங்க. இந்த அஷ்டமத்து சனி வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது, பயப்படாதீங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்க 2 பேரும் கேது கேதுவும் குருவும் உங்களை தூக்கி நிறுத்துவார். சூப்பர் ஆகிடுவீங்க, ஒரு விஐபி ஆகிடுவீங்க, விஐபி நிகராக வந்துடுவீங்க. உங்கள் காட்டில் மழை அற்புதம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அது கேது புதன் வீட்டில் தான் இருக்கார். அற்புதமான பலன். நீங்கள் ஒரு பெரிய சோஷியல் மீடியாவிலையோ இல்லை வேறு எதுலேயும் நீங்கள் நம்பர் 1 வந்துடுவீங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.